ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் அலகு 4 அன்றாட வாழ்வில் வேதியியல் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபர்ஸ்ட் ரோமன், நிமோனியா மற்றும் மூச்சுக்குழாய் அழற்சி சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்து எது அப்படின்னு பார்க்கும்பொழுது பென்சிலின். ஒன்றுக்கான பதில் பென்சிலின். கேள்வி 2, அஸ்பிரின் ஒரு டேஷ். அஸ்பிரின் ஒரு ஆன்டிபயோட்டிக். 2க்கான பதில் ஆப்ஷன் பி. கேள்வி 3, டேஷ் என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குகிறது. அமில நீக்கி என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குகிறது. 3க்கான பதில் ஆப்ஷன் ஏ அமில நீக்கி. கேள்வி 4, ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை அதனுடைய எரி வெப்பநிலை என அழைக்கப்படுகிறது. 4க்கான பதில் ஆப்ஷன் டி எரி வெப்பநிலை. கேள்வி 5, மெழுகுவர்த்தியின் சுடரில் வெப்பமான பகுதி எது? மெழுகுவர்த்தியின் சுடரில் வெப்பமான பகுதி நீலம். 5க்கான பதில் ஆப்ஷன் ஏ நீலம். செகண்ட் ரோமன், வெற்றிடங்களை நிரப்புக. 1, பென்சிலின் முதலில் கண்டுபிடித்தவர் யார்? பென்சிலினை முதல் கண்டுபிடிச்சது டாக்டர் அலெக்சாண்டர் பிளமிங் தான் கண்டுபிடிச்சாரு. கேள்வி 2, உலக ORS தினம் அப்படிங்கிறது என்ன? ஜூலை மாதம் 29ஆம் தேதி. கேள்வி 3, எரிதல் என்பது ஒரு வேதிவினை. இதில் எரிபொருள் டேஷ் உடன் வினைபுரிகிறது. எரிதல் என்பது ஒரு வேதிவினை. இதில் ஆக்சிஜன் ஒரு வினைபுரிகிறது. கேள்வி 4, நீரில் நனைத்த காகிதத்தின் எரி வெப்பநிலைக்கு டேஷ். நீரில் நனைத்த காகிதத்தின் எரி வெப்பநிலை அதிகமாக இருக்கும். 5, எண்ணெயால் உற்பத்தி செய்யப்படுகிற நெருப்பை டேஷால் கட்டுப்படுத்த முடியாது. எண்ணெயால் உற்பத்தி செய்யப்படுகிற நெருப்பை நீரால் கட்டுப்படுத்த முடியாது. தேர்ட் ரோமன், சளி மற்றும் ஃப்ளூ போன்ற நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ்களுக்கு ஆன்டிபயோட்டிக்கல் மருந்து வேலை செய்யோன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு, செய்யாது அப்படின்னு கொடுத்துருக்கணும். 2வது, வலி நிவாரணி என்பது காய்ச்சலின் போது வெப்பநிலையை குறைக்கும் பொருட்கள். இது தவறு. 3வது, அனைத்து எரிபொருட்களும் சுடரை உருவாக்குகிறது. இது தவறு, உருவாக்காதுன்னு வந்திருக்கணும். உருவாக்குகிறது அப்படின்றதுனால இது தவறு. எரிதலுக்கு ஆக்சிஜன் அவசியம். இது கரெக்டு தான். மரம் மற்றும் நிலக்கரியை எரிப்பதால் காற்று மாசுபாடு அடைகிறது. இதுவும் கரெக்டு தான். அடுத்து பொறுத்துக்க பார்த்துடலாம். ஆன்டிபயோட்டிக் இது உடல் வெப்பநிலையை குறைக்கும். வலி நிவாரணி அப்படிங்கிறது வலியை குறைக்கும். ஆண்டாசிட் அப்படிங்கிறது ORS தீர்வு. பாஸ்பரஸ் அப்படிங்கிறது தன்னிச்சையான எரிப்பு. கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது சுவாச பிரச்சனைக்கு வழிவகுக்கிறது. அடுத்து ஒப்புமை பார்த்துடலாம். சுடரின் உள்மண்டலம் டேஷ், சுடரின் வெளிமண்டலம் டேஷ். சுடருடைய உள்மண்டலம் கருப்பு, சுடருடைய வெளிமண்டலம் நீலம். 2வது, டின்ச்சர் அப்படிங்கிறது ஆன்டிசெப்டிக். இஸ்டமைன் அப்படிங்கிறது ஒவ்வாமை பாதிப்பு. கொஸ்டின்ஸு முடியுது.